அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெட்கமும் ஈமானும் இணை பிரியாத ஒன்றோடொன்று சேர்ந்து இருக்கக்கூடிய பண்புகளாகும். வெட்கமும் ஈமானும் இணைந்தே இருக்கக்கூடிய இரு பண்புகளாகும். ஆகவே நீக்கப்பட்டால் மற்றொன்றும் நீங்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், வெட்கமும் ஈமானும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கக்கூடிய இரு தன்மைகளாகும். ஒன்று சென்று விட்டால், வெட்கம் சென்று விட்டால் ஈமானும் சென்றுவிடும் என்று எச்சரிக்கிறார்கள். வெட்கம் இல்லாத இதயத்தில் ஈமான் இருக்காது என்று கூறுகிறார்கள். வெட்கம் எங்கு இல்லாமல் ஆகிவிடுமோ, எந்த பெண்களிடத்தில் வெட்கம் சென்று விடுமோ அந்த பெண்கள் ஈமானையே இழந்து விடுகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இன்று ஈமானை ஆடைகளை களைவதை போன்று கழட்டி எரிந்து விடுகிறார்கள், அந்நியர்களோடு சென்று விடுகிறார்கள். இதற்கென்ன காரணம் என்றால், அவர்களுடைய இதயத்தில் இருக்க வேண்டிய வெட்க உணர்வு சென்று விட்டது, அந்த இதயத்தில் இருந்த ஈமானும் சென்று விட்டது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு எச்சரிக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் வருகின்றது, லா ஈமான லிமன் லா ஹயா லஹு, வெட்கம் இல்லாதவனிடம் ஈமான் இருக்காது என்று கூறினார்கள். லா ஈமான, ஈமான் இருக்காது, லிமன் லா ஹயா லஹு, எவனிடத்தில் வெட்கம் இல்லையோ அவனிடத்தில் ஈமான் இருக்காது என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, கில்லத்துல் ஹயாஇ குஃப்ருன், வெட்கத்தில் குறைவு ஏற்படுவது அது குஃப்ராகும். வெட்கம் குறைய குறைய குஃப்ருக்கு மனிதன் நெருங்கிக் கொண்டே செல்கிறான். ஈமான் என்றாலே வெட்க உணர்வோடு அது கலந்து இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, அர்ஜூ லில் முனாஃபிகி மாதாம யஸ்தஹி, வெட்கம் ஒரு முனாஃபிக்கிடத்தில் இருந்தால் கூட அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், அவனிடத்தில் வெட்கம் இருந்தால் நான் ஆதரவு வைக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஹதீஸில் வருகின்றது, இன்ன லிகுல்லி தீனின் குலுகா வ குலுகல் இஸ்லாமி அல் ஹயாஉ, ஒவ்வொரு நபிமார்கள் போதித்த மார்க்கத்திற்கும் ஒரு தனிப்பட்ட நற்குணம் உண்டு. இஸ்லாத்தின் நற்குணம் வெட்கம், நாணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் இவ்வாறு வருகிறது, அல் ஹயாஉ வல் இய்யு ஷுஅபதானி மினல் ஈமான், வெட்கமும் குறைவாக பேசுவது, அதிகமாக பேசக்கூடாது, தேவையில்லாமல் பேசக்கூடாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், வெட்கமும் குறைவாக பேசுவதும் ஈமானின் இரு கிளைகளாகும். அடுத்து சொன்னார்கள், வல் பதாஉ வல் பயானு ஷுஅபதானி மினன் நிஃபாக், அசிங்கமாக பேசுவதும் அதிகமாக பேசுவதும் நயவஞ்சகத்தனத்தின் இரு கிளைகளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, அல் ஹயாஉ மினல் ஈமான், வெட்கம் ஈமானில் ஒரு அங்கமாகும். வல் ஈமானு ஃபில் ஜன்னா, ஈமானோ சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். வெட்கம் ஈமானின் ஒரு அம்சமாகும், ஈமானோ அவரை சொர்க்கம் வரை சேர்த்துவிடும்.
அடுத்து சொன்னார்கள், ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக வெட்கமின்மையும் ஆபாசமாக பேசுவதும் உறவு முறிவுக்கு காரணமாக அமையும். உறவை முறிப்பது நரகத்தில் சென்று சேர்த்துவிடும் என்று சொன்னார்கள். அல்லாஹு தாலா வெட்கத்தோடு வாழக்கூடிய, ஈமானை பாதுகாத்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வெட்கம் என்பது ஈமானை பாதுகாக்கும் கேடயமாகும். அல்லாஹு தாலா வெட்கத்தோடு வாழ்ந்து நம்முடைய ஈமானை பாதுகாத்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.